அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. இல்ல, நான் அன்னைக்கு எப்படியும் இங்கே 2-3 மணி நேரம் ஆயிரும் அப்படின்னு. நீங்க பொறுமையா வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என் கூட எல்லாம் தான் நிக்க பேசுறீங்களா? சார் பக்கத்துல இருக்காங்களோ? இல்ல இல்ல, அது எங்கேயோ போயிருக்கு. கொடுங்க, நான் பேசுறேன். இசை. ஹலோ இசை, சாப்பிட்டியா தங்கம்? ஆமாம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா? ஆமாடா, நான் சாப்பிட்டாச்சு. என் ஃப்ரெண்டு சாப்பிட்டுச்சா? உன் ஃப்ரெண்டும் சாப்பிட்டாச்சு. போதுமா? அம்மா, எப்ப வருவீங்க? நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? டல்லாவா பேசிட்டு இருக்கேன். அம்மத்த மாமா எதனா தொல்லை பண்ணியா? நான் தொல்லை பண்ணனா? நான் தொல்லை பண்ணா அவங்க தானே அழணும். அவங்க தான் டல்லா இருப்பாவ. அதானே. டிஃபன் பாக்ஸ் எப்படி ஓபன் பண்ண? ஓபன் பண்ணல. ஓபன் பண்ணாம எப்படி டீ சாப்பிட்ட? நீங்க ஏதாவது உண்மை சொல்றீங்களா இப்ப எல்லாம்? ஏன் டெய்லி அள்ளி கூட தர மாட்டீங்க? நீனே சாப்பிடு. ஏன்னா ஸ்கூல்ல போனதுக்கு அப்புறம் யாரும் உனக்கு அள்ளி தர மாட்டாங்க அப்படின்னு டெய்லி என் உயிர் எடுப்பீங்களா? உயிர் எடுப்பனா? ஆமா. வர பின்ன ஸ்கூல் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் எத்தனை பிள்ளைகள் உன் கிளாஸ்ல இருக்கான்? ஒன்னே மட்டும் கவனிச்சிட்டு இருந்தா போதுமா எல்லாருக்கும்? நான் சொன்னோம்ல, வாய் எடுத்த போய் அப்படின்னு. இன்னைக்கு கூட அமிர்தா ஆண்டி தான் எனக்கு அள்ளி கொடுத்தாங்க. அப்பனா நீங்க சொல்லதெல்லாமே போய் தானே? இங்க பாரிசை, நான் வர்றதுக்கு எப்படியும் கொஞ்ச நேரம் ஆகும். வினித்தங்கள் வேற ஊர்ல இல்ல, உன்னைய கூட்டு போகவும் முடியாது. நீ அங்கேயும் எங்கேயுமோ ஓடிச்சாடி அவங்களுக்கு தொல்லை கொடுக்காம அவங்க கூடாலே இருந்துரு. அம்மத்தாண்டியும் வேலை பார்க்க விடு, தொந்தரவு பண்ணாது, சரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கலாம். நைட் ஆக போகும்போது நான் வரலைன்னா நீ பயந்து அழுதுறாத. நான் அப்பப்போ உனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டே தான் இருப்பேன். நான் என்ன சின்ன குழந்தையா? சும்மா உங்கள்ட்ட பேசிட்டே இருந்தா போதுமா? கொஞ்சமா அது கவலை இருக்கா பத்தியா? நானே என் புக்குக்கு கலர் அடிச்சிட்டு இருக்கேன். சரி, சமத்து பிள்ளையா இரு, அவங்கள்ட்ட போன கொடு. மேம், நல்ல பிள்ளையா இருக்கால? அவ பாட்டுக்கு இருக்கா. எதுக்கு பயந்துட்டு இருக்கீங்க? யார் பயந்துட்டு இருக்கா? சச்சோ, இப்ப வந்தாருன்னு தெரியலையே. ஏன் என்ன பார்த்துதான் முழிக்கிற? எப்ப வந்தீங்க? நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடியா? ஹாய் பிள்ளையே. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இல்ல, 1 மணி நேரமா நீங்க இந்த சரௌண்டிங்ல இல்ல. ஒத்தையில விட்டுட்டு எங்கேயும் ஊர் சுத்த போயிட்டு வரீங்க. ஆமா, பக்கத்துல ஒரு பிள்ளை வந்தான். அந்த பிள்ளை கூட ஜோடி போட்டுக்கிட்டு வெளியே போயிருந்தேன். ஆமா, யார் கூட பேசிட்டு இருக்க? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க இல்ல, யாரு கூட பேசிட்டு இருக்கேன்னு கண்டுபிடிங்க. நோ ஐடியா. மேம், அப்ப நான் வைக்கவா? என்னாச்சு மேம்? அட, நம்ம அமிர்தா. ஹலோ சார். அப்படி என்ன தலை போற காரியமா பேசிட்டு இருக்கீங்க? காலையில தானே ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்தான். சார், ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப்பா? ஆமா சார். உங்க 3 பேருக்கு நடுவுல அப்படி என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். 8 மணி நேரம் பார்க்காம பேசாம இருந்துட மாட்டியலாம். காலையில தானே ஸ்கூல்ல இருந்து வந்தா. ஏன் காலையில ஸ்கூல்ல இருந்து வந்தா அதுக்கப்புறம் பேசக்கூடாதா? அதான், உங்க நடுவுல அப்படி பேசுறதுக்கு என்னதான் இருக்குன்னு கேட்கேன். என்ன வேணாலும் இருக்கும். சரி மேம், கட் பண்றேன், அப்புறமா கூப்பிடுறேன். லவ்வர் கூட பேசுறதா நினைப்பு. ஆமா இசை, உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். கேளுங்க. உங்க அம்மா கால் பண்றது வரைக்கும் எங்க அம்மா எப்ப வருவாங்கன்னு கேட்டுட்டே இருந்தேன். அப்புறம் உங்க அம்மா ஃபோன் பண்ணதான் எனக்கு படம் வரையணும், உங்கள்ட்ட பேசிட்டே இருந்தா போதுமான்னு கேட்க. ஆமா, அப்படிதான் கேட்கணும். அதான் நான் என்ன நினைச்சேன்னா இவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருந்தியா? அப்ப போன்ல உங்க அம்மாக்கு வாய்ஸ் கேட்ட உடனே அழுதுருவேன்னு நினைச்சிட்டேன். நான் அழுதா எங்க அம்மா அங்க ஹாப்பியா இருப்பாங்களா? நான் அழுதுருவனோன்னு தான் சும்மா ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருக்காங்க. உருன்னு இருந்தாவல்னா என் ஃப்ரெண்டு பாவம்ல, சீக்கிரமா கூட்டிட்டு வந்துருவாங்க என் ஃப்ரெண்டு. ஓ, அப்பனா உங்க அம்மாக்காக இல்ல, உன் ஃப்ரெண்டுக்காக தான் இது கூட, அப்படிதானே? ஆமா இசை, உனக்கு உங்க அம்மாவை பிடிக்குமா இல்ல உன் ஃப்ரெண்டை பிடிக்குமா? எப்படியும் நீ உன் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவ. ஏன்னா உன் ஃப்ரெண்டு கண்டு தானே எப்போ உங்க அம்மாட்ட சண்டையை போட்டுட்டு இருக்க. எங்க அம்மாக்கு என் ஃப்ரெண்டை பிடிக்காது, அதுக்காண்டி எங்க அம்மா முன்னாடி அப்படி பேசிக்கிடுவேன். சரி. ஆனா எங்க அம்மா தான் எனக்கு முத. எங்க அம்மா இல்லாம நான் இருந்துடவே மாட்டேன். உங்களுக்கு தெரியுமா அம்மத்தாண்டி, எங்க அம்மா என்னைய விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. இதான் முத தடவையா போறாங்க இல்ல, அதான் பயந்து போன் பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இருந்த இடத்துலயே உங்க அம்மா வேலைக்கு போனாங்கல்ல, அப்ப நீ எங்க ஒத்தையில தானே இருந்திருப்ப. சிச்சி, என்னைய கூட்டு போயிருவாங்க. உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? எனக்கு அண்ணா அங்கிள் எல்லாம் கிடையாது. அங்க பேட் அங்கிள் எல்லாம் வந்து கதவை தட்டுவாங்களாம். எங்க அம்மாக்கு தெரியாம எனக்கு சாக்லேட் எல்லாம் வாங்கி தர பாப்பாங்க. ஆனா எங்க அம்மா யார் கூடலயும் பேச எல்லாம் விட மாட்டாங்க. ஏன், அப்பெல்லாம் உனக்கு கோவம் வருமா? இல்ல, அவங்க எல்லாம் பேட் அங்கிள். நாங்க அங்க இருக்கும்போது எங்க அம்மா எவ்வளவு அழுவாங்க தெரியுமா? நிறைய கதவெல்லாம் தட்டிட்டே இருப்பாங்களா. நான்
உங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் போயிருவேன்னு சொல்லுவேன். நாங்க போயிருவோம். ஓ, அப்போ உங்க அம்மாவை விட உன் ஃப்ரெண்ட் பிடிக்காதா? பிடிக்கும், ஆனா எங்க அம்மாவை தான் பிடிக்கும். ஏன் அப்படி? நாங்க இதுக்கு முந்தி இருந்தோம்ல, அங்க ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்க வீடு அடுத்த வீடு. அந்த பாட்டி என்கிட்ட சொல்லுவாங்க, உங்க அம்மா உனக்காக தான் உயிரோட இருக்கா, உனக்காக தான் வேலைக்கெல்லாம் போறா அப்படின்னு. எங்க அம்மா எனக்காக இருக்கும்போது எங்க அம்மாக்காக நான் தானே இருக்கணும். எங்க அம்மாவை வேற அங்கிள் எல்லாம் அழ வைக்கும் போதெல்லாம் என் ஃப்ரெண்டு எங்க கூட இல்ல இல்ல, நான் அழும்போதும் எங்க அம்மா தானே என்னை பாத்துக்கிட்டாவ. என்னைய எந்த அங்கிளும் தூக்கிறது கூட எங்க அம்மா விட மாட்டாங்க. ஏன்? ஏன்லாம் தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வினித் அங்கிள், அது பிறகு என் ஃப்ரெண்டு, எனக்கு இன்னொரு சித்தப்பா கூட இருக்காங்க தெரியுமா. எங்க அம்மா இப்ப கொஞ்சம் மாறிட்டாங்க போல. ஏன்? நாங்க முந்தி இருந்த வீட்ல இவங்க எல்லாம் வந்திருந்தாங்கன்னா என்னை பேசவே விட்டுருக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் கிடையாது இசை, நீயே சொல்றல, முன்னாடி இருந்த வீடை சுத்தி நிறைய பேட் அங்கிள் உண்டு. இப்ப அப்படியா? இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? உங்க அம்மா பிறந்து வளர்ந்த வீட்ல. உங்க அம்மா மேலேயும் உன் மேலேயும் உயிரா இருக்க இடத்துல நீங்க இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உன் வினித் அங்கிள், உன் சித்தப்பா, உன் ஃப்ரெண்டு, இவங்க யாராலையும் உனக்கும் உங்க அம்மாக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அப்போ எங்க அம்மாக்கு என் ஃப்ரெண்ட பிடிக்குமா? பிடிக்காட்டா அவரு கூட ஒன்னு பேச விடுவாங்களா? ஆமா, ஆனா சீன் போடுவாங்க. ஆமா, நீ என்ன படிக்க போற? எல்கேஜி. வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன படிப்ப? நான் டாக்டர் ஆவேன். டாக்டர் ஆவியா? எங்க அம்மாக்கு காய்ச்சல் எல்லாம் வந்தா நானே ஊசி போடுவேன்ல. அப்போ உங்க அம்மாவை தான் உனக்கு முத பிடிக்கும் அப்படிதானே? எல்லா பிள்ளைகளுக்கும் அம்மா அம்மா தானே முத. நான் எங்க அப்பாவே பார்த்ததில்ல. நான் அழும்போது என் கூட இருக்கிறது எங்க அம்மா மட்டும்தான். காய்ச்சல் எல்லாம் வந்தா நல்லா இருட்டா இருந்தாலும் அவங்க தானே என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாங்க. அப்பனா எங்க அம்மா தான் எனக்கு முத. சாரி சை, நான் தான் ஒன்னும் தப்பா நினைச்சிட்டேன். எங்க அப்பாவை பார்த்த உடனே அம்மாவை விட்டுருவியோன்னு நினைச்சேன். இந்த சின்ன வயசுல உங்க அம்மா அழுதது, உங்க அம்மா உனக்காக தான் ஓடுறாங்க, எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு பத்தியா? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சரி, நீ இதில் உட்காரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். அது பிறகு நம்ம மறுபடியும் விளையாடலாம். என்னமா எவ்வளோ நேரம் ஆகும்? நான் கேட்ட கேள்வி. அப்படி உங்க 3 பேருக்குள்ளாடி என்னதான் நடந்துட்டு இருக்கு? என்னதான் பேசிப்பீங்க? எந்த பாயிண்ட் பிடிக்காரோ அந்த பாயிண்ட்லயே நிப்பாரு. சொல்லு. ஏதோ பேசிட்டு இருக்கான், உங்களுக்கு என்ன? சந்தோஷம். உன் மனசுல இருக்கிறது என்னைக்காவது வெளியே தெரியுமா? நேரம் ஆக ஆக இசையோட பயம் கூடிட்டே இருக்கும். இது வரைக்கும் நான் இல்லாம அவ இருந்ததே இல்லை. இப்படி நானே அந்த டென்ஷன்ல இருக்கேன். இது ஒண்ணு. என்ன யோசனை? ஒண்ணும் இல்ல சார், நீங்க தானே ஆதித்யா மெட்ரிக் ஸ்கூல்? ஆமா. அடுத்து உங்க ஸ்கூல் தான். கொஞ்சம் பக்கத்துல வந்து நிக்கிறீங்களா? அதோ வாரம். வா போலாம். அது பிறகு எல்லாத்தையும் தூக்கி பின்னாடி வச்சிருவாவ. என்ன மணிக்கணக்க காத்துட்டு இருக்க வேண்டியதான். எலும்பு என்னாச்சு? தமிழ், இருங்க ஒரு நிமிஷம் வரேன். என்னன்னு சொல்லு. காலையில கால் இடிச்சதெல்லாம் அப்பெல்லாம் வலிக்கவே இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா வலிச்சுட்டே இருக்கு. வலிச்சுட்டே இருக்கா? கொஞ்ச நேரமா அப்படியே இருந்தனா கொஞ்சம் கூட வலிக்குது, எழும்பவே முடியல. இது பாப்போம். இல்ல இல்ல, ஏன் பின்ன வலிக்குதுங்க? அதுக்குன்னு இவ்வளவு நேரமா என் கூடாலேயே இருந்ததுக்கு எல்லாரும் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. வலிக்குதுன்னு சொல்ற? வா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வருவோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இருங்க, அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. இப்ப வரேன். சரி, அப்ப நான் ஒண்ணு பண்ணு. நீ இதுல இரு, நான் போய் முடிச்சிட்டு வரேன். மேனேஜ்மெண்ட் சைடுல நீங்க சமாளிச்சிருவீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் சைடுல ஏதாவது கேட்டா? ஹலோ, நானும் 4 வருஷம் லாங்குவேஜ் கிளாஸ் எடுத்திருக்கேன். அதெல்லாம் சமாளிச்சிருவேன், நீ இருந்துக்கா. எதுனா கூப்பிடுங்க. சரி. நடக்குதெல்லாம் கனவா நிஜமானு இருக்கு. ஏன் சார், என்னாச்சு? அதுல உட்கார்ந்து இருந்தாருல, அவரு ஆதித்யா மெட்ரிக் ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் தானே? ஆமா சார். ஏன்? அவரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்கூல்ல நம்பர் 1 பொசிஷன்ல வச்சிருக்காரு. எல்லாருமே சொல்லி கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நான் கேள்விப்பட்ட மாதிரி இல்லாம இவ்வளவு சிம்பிளா இருக்காரு. சிம்பிளா இருக்காங்களா? ஏன்? எவ்வளவு சேர் போட்டிருக்காங்க. ஆனா அந்த ஸ்டெப்ல அந்த பொண்ணு கூட எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தாரு. நானும் கவனிச்சேன். வழக்கமா யாரு கூடாலும் இப்படி பேசலாம் மாட்டாரு. இவர் அப்பா இருக்காருல, அவர் தான் அந்த ஸ்கூல்ல கட்டி காப்பாத்திட்டு வந்தாரு. அந்த சரௌண்டிங்ல இவங்க முன்னாடியே 2-3 ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் ஸ்ட்ரென்த் வைஸ் பார்க்கும்போது இவங்க ஸ்கூல் தான் நம்பர் 1. கேள்விப்பட்டிருக்கேன். இவருக்கு எப்பவும் ஸ்கூல்ல நம்பர் 1 வைக்க தானே பிடிக்கும். பெரியவர் இருக்கும்போது ஒரு வாட்டி அவருக்கு உடம்பு சரியில்லாம ஆயிட்டு மொத்த ஸ்கூலுமே ஒரு ஆட்டம் கண்டுட்டு, வேலை பாக்குறவங்களையும் ஒழுங்கா கவனிக்காம, பிள்ளைங்களை அவங்க ஒழுங்கா கவனிக்காம, ரிசல்ட் கூட அந்த டைம் பயங்கரமா அடி வாங்குச்சு. சுத்தி இருந்தவங்க எல்லாம் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. நமக்கு அவங்க ஸ்கூலுக்குமே 1.5 மணி நேரம் டிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த இடத்துல இருந்து எனக்கு தகவல் வந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன்,
சுத்தி இருந்த ஸ்கூல் எல்லாம் பயங்கர சந்தோஷம். எப்படியும் ஸ்கூல் இதோட போயிடும், அங்க போக போற எல்லா அட்மிஷன்ஸும் நமக்கு தான் வரப்போகுது அப்படின்னு. ஆனா ஒரு ஏஓவா இருந்தாரு, பெரியவருக்கே டஃப் கொடுத்துட்டாரு. டபுள் மடங்கா ஸ்கூலை உயர்த்தி காட்டிட்டாருலாம். இந்த சின்ன வயசுல இவ்வளவு சாதனை படிச்சவரு இவ்வளவு சிம்பிளா இருக்காருன்னு பாக்கேன். ஒருவேளை நான் கேள்விப்பட்டதுதான் பொய்யா? சார் இப்ப ஸ்கூல்ல இவர் பாத்துப்பாரு, இவருக்கு அப்புறம் இவருக்கு அப்புறம் இவர் ஃபேமிலி தான் பாக்கும். 2 பசங்க உண்டுல, இன்னொருத்தனும் இருக்கான்ல. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடைக்குட்டி ஒருத்தன் இருக்கான்ல, அதே ஸ்கூலே பெரிய ஸ்கூல் தான். இருந்தாலும் அவன் ஸ்கூல் படிப்பெல்லாம் ஃபாரின்ல தான் முடிச்சான். அதுக்கப்புறம் தான் ஏதோ உடம்பு சரியில்லைன்னு காலேஜ் எல்லாம் இங்க படிச்சுட்டு இருக்கான். இவருக்கு மட்டும் ஏதாவது ஆயிட்டு இல்ல இவருக்கு அப்புறமா இந்த ஸ்கூல்ல நடத்துறதுக்கு ஆள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்? இவர் ஃபேமிலி இருக்க போகுது, இவர் தம்பி இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சின்ன பையனுக்கு ஸ்கூல் மேல எல்லாம் கொஞ்சமா அக்கறை இல்ல. படிச்சுட்டு இருக்க காலேஜ்ல வேலை பார்க்கறதுக்கு தான் அவன் ஆசை. சோ இவர் ஃபேமிலி பாத்துப்பாங்க, பிள்ளைங்க எல்லாம் வருவாங்க எல்லாம். அங்கதான் சார் இடிக்குது. கல்யாணமே வேண்டான்னு இருக்காரு. கல்யாணம் வேண்டானா? ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிடாவ. பாதி பேரு லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணு ஏமாத்திட்டு போயிட்டா. பாதி பேரு கல்யாணம் ஆயிட்டு இன்னும் பாதி பேரு நிறைய வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு. அந்த பொண்ணு திரும்பி கூட பார்க்காதோடனா ரேப் பண்ணதுக்கு ட்ரை பண்ணி கேஸ்ல எல்லாம் மாட்டி நிறைய பிரச்சனை ஆனதெல்லாம் பேசிட்டு இருக்காவ. இவரை பத்தி நிறைய ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஆனா எது உண்மைன்னு யாராலையும் கணிக்க முடியல. ஓ அப்படியா? அந்த ஸ்கூல் அப்படி கொடி கட்டி பறக்குது. ஆனா இவரை பத்தி தான் யாருக்கும் எதுவும் ஒழுங்கா தெரியாது. எல்லாம் புரியாத புதிராவே இருக்கு. ஆனா 4 பேர் கூட்டத்துல ஒரு பொண்ணு பக்கத்துல இருந்து இப்படி பேசிட்டு இருக்காரு. அதான் எனக்கும் புரியல. லாஸ்ட் மீட்டிங் கூட இவர் கூட ஒரு பொண்ணு தான் வந்திருந்தா. அந்த பொண்ணு பாட்டுக்கு வேற ஸ்கூல் ஸ்டாஃப் கூட இருந்தது. ஆனா இது புதுசு. இந்த பொண்ணு கூட தான் இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. என்னமோ, எவ்வளவு கொடி கட்டி பறந்தாலும் அப்ப குடும்பம்னு ஒண்ணு இல்ல. அது அப்படிதானே, கடவுள் கொடுக்க மாதிரி கொடுப்பாரு, இன்னொன்னுல குறை வச்சிருப்பாரு. ரொம்ப கிரேட். இவ்வளவு சின்ன வயசுலயே ரொம்ப சாதனை படைச்சிட்டாருலாம். அது உண்மைதான். காத்து நிக்கும் போது ஒரு பஸ் வராது. கயல் எப்படிமா இருக்க? உன்னைய பார்த்தே எவ்வளவு நாள் ஆகுது? என்ன ஏதாவது பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா? என்ன கயல் இவ்ளோ அவாய்ட் பண்ணிட்டு இருக்க? என்ன உன்னை பார்க்க முடியலன்னு நீ வீட்ல இருந்து கிளம்புன உடனே உன்னை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கேன். நீ என்னடானா நாயை துரத்துன மாதிரி துரத்த பாக்க? அதான் நந்தன், நான் எல்லாம் சொல்லிட்டேன்ல, இனிமே நம்மளுக்குள்ளாடி எதுவுமே இல்ல அப்படின்னு. மறுபடியும் மறுபடியும் வந்து தொல்லை பண்ணிட்டே இருக்கீங்க. நான் தான் அன்னைக்கு சொல்லிட்டேன்ல, இனிமே என்ன பாக்கிறது கூட ட்ரை பண்ணாதுங்க அப்படின்னு. நீ சொல்லிட்டேன்னு உன்னை அப்படியே விட முடியுமாமா? அந்த அளவுக்கு உன்னை லவ் பண்றேன்ல. உனக்கே தெரியல நீ எனக்கு ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரின்னு. ஆரம்பத்துல இதுதானே சொன்னீங்க, நீ எனக்கு ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி, உன்னை பறக்க விட்டு ரசிக்கணும் அப்படின்னு. என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு கஷ்டப்படுத்திட்டீங்க. அழாத கயல், நீ அழும்போது என் கண்ணுல இருந்து ரத்தம் வந்த மாதிரி இருக்கு. இந்த நாடக பேச்சையெல்லாம் என்கிட்ட விடாதுங்க. உங்க பேச்சையெல்லாம் இனிமேல நம்பி ஏமாறவே நினைச்சு கூட பார்க்காதுங்க. ஆரம்பத்துல என்னெல்லாம் சொல்லி ஏமாத்துனீங்க, போக போக அடிமையா வச்சு நீங்க பறந்துட்டு தெரியலன்னு நினைச்சிருக்கீங்க. நீங்க பேசினது நடந்துகிட்டது எல்லாமே நாடகம் தான். அப்படி இல்லனா ஒரே நாள்ல ஒரு பொண்ணுட்டு அந்த மாதிரி எல்லாம் பேசிருப்பீங்களா? இப்பவும் சொல்றேன் கயல், உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு தான் யாரோ சதி திட்டம் போட்டுட்டு இருந்திருக்காவ. யாரு வேணா போடட்டு, நீங்க அப்படி கேட்டிருக்க கூடாதுல்ல. என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தி இருக்கீங்க. உன் கேரக்டர் சரியில்லாததுனால தான் என்ன நீ தப்பா பேசினது. இதுல பட்டர்ஃப்ளை பறக்க விடுவோம்னு சொல்லிக்கிட்டு டயலாக் வேற. இங்க பாரு கயல், இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சீங்க, நடக்கவே வேற சொல்லிட்டேன். நான் பேசுறத மட்டும் கேளு. இப்பவும் நீ எனக்கு பட்டர்ஃப்ளை தான். நான் ஏன் உன்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணேன்னு தெரியுமா? உன் மேல எனக்கு ரொம்ப பொசசிவ். நீ ரொம்ப சின்ன பட்டர்ஃப்ளை கயல். உயர உயர பறக்கிறதுக்கு ஆசைப்படுவ. ஆனா உன்னை சுத்தி எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. நீ சந்தோஷமா பறந்துட்டு இருக்கும்போது ஏதாவது காக்கா குருவின்னு உன்னை அடிச்சு சாப்பிட்டதுக்கு ஆசைப்படும். நான் சொல்றது புரியுதா? உன்னை யாரும் தப்பா பாத்திரக்கூடாது, தப்பா நினைச்சிடக்கூடாது அப்படி நினைச்சுதான் என் பட்டர்ஃப்ளையை சுத்தி வலை மாதிரி நான் காவலுக்கு இருந்தனே தவிர உன்னை கண்ட்ரோல் எல்லாம் பண்ணல கயல். ஓ, அதான் அந்த பொண்ணுகிட்ட அந்த மாதிரி பேசுனீங்களா? இந்த பழைய டயலாக் எல்லாம் வேணா பழைய கையில் நம்பிட்டு இருக்கலாம். என்ன ஏமாத்தனேன்னு நினைச்சு கூட பார்க்காதுங்க. என் கயல், நம்ம பேசி 1 மாசம் ஆகுது. எல்லாம் பிளாக் பண்ணிட்ட. ஒரு தடவை கூட என்ன நீ மிஸ் பண்ணலையா? பண்ணல. நீ யாரோ நான் யாரோன்னு ஆகி போச்சு. அது பிறகு எதுக்கு மிஸ் பண்ணணும்? எனக்கு பஸ் வருது, நான் கிளம்புறேன். என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்து எனக்கு ஏதாவது பிரச்சனை தரணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க. என்ன கயல், நீ நல்லா இருக்கணும்னு தானே நான் நினைப்பேன். அப்படியா? அப்படி நினைச்சேன்னா என்ன இதோட விட்டுரு. தேவையில்லாம என் பின்னாடி வந்து எனக்கு புரிய வைக்க போறேன் அப்படின்னு எல்லாம் நினைச்சு சுத்தி வந்துட்டு இருக்காத. இருக்க இடம் தெரியாம அழிஞ்சு போயிருவ பாத்துக்கா. வழி விடு கயல். சே, யாரை என் லைஃப்ல பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவனே என் கண்ணு முன்ன வந்து நிக்கான். மொவல உனக்கு இருக்குடி. நானும் எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்குது. ஹலோ 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 எருமை, உன்கிட்ட எவ்வளவு நாள் ஆச்சு ஒரு நம்பர் கொடுத்து? உங்க அப்பா வேற போலீஸ்ல இருக்காரு, என்ன வேணாலும் என்னால பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருப்ப. இவ்வளவு நாளாக்கி அது யாரோட நம்பர்னு உன்னால கண்டுபிடிக்க முடியலையா? பொறு கொஞ்சம். நீ கொடுத்த உடனே அப்படியே கண்டுபிடிக்க முடியுமா? உன்னால முடியுமா முடியாதா? முடியாட்ட சொல்லு, நான் வேற வழி பாக்குறேன். இங்க பாரு,
ட்ரூ கலர்ல வேற ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு நேம் வர மாதிரி இருக்கு. பேரு கண்டுபிடிச்சாச்சு. பேரு கண்டுபிடிச்சாச்சா? எவன்னு மட்டும் சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கலாம். ஆனா நீ சொல்ற மாதிரி அது பொண்ணு இல்ல, வேற பையன். பையனா? அறிவு கட்டவனை, பேசுனது பொண்ணுதான். பேசுனது பொண்ணா இருக்கலாம், ஆனா பேரு ஒரு பையனோட பேர்ல இருக்கு. பையனா பெரிய ஆளான்னுலாம் தெரியல. வயசு கண்டுபிடிக்க முடியலையா? இப்போதைக்கு பேர் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சு. பேர் சொல்லு. ஆதித்யா வெங்கட்ராம்னு இருக்கு. ஆதித்யா? இப்படி ஒரு பேர் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆனா கேட்ட பேர் மாதிரியும் இருக்கு. ஆதித்யாங்கிறது நான் கேள்விப்படாத மாதிரியும் இருக்கு. வெங்கட்ராம்னா யாரு? ஒருவேளை வெங்கட்ராம்ங்கிறது அப்பாவா இருக்கலாம். பேரை சொல்லிட்டேலாம், எவன்னு நான் விசாரிக்கேன். டேய், உன் கோவத்தையெல்லாம் அவன் மேல கொண்டு காட்டாத. இப்பெல்லாம் பொண்ணுங்களை ஏதாவது கிண்டல் பண்ணாலே எவ்வளவு பிரச்சனைன்னு தெரியும்ல. சேச்சா, இவ புள்ள பூச்சு. இவ தான் எனக்கு வேணா அவங்க அம்மா அப்பா முன்னாடி 2 சொட்டு கண்ணீர் வடிச்சு உங்க பொண்ணு தான் வேணாம் நின்னாலே போதும். ஆனா ஏன் டார்கெட் இவ கிடையாது. இவ என் கூட பிளான் பண்ணி பேசினாலோ அவதான். என்னையே ஏமாத்தி இருக்கா பத்தியா? இவளை காப்பாத்ததான் நினைச்சு அவ என் வேலையில மாட்டிட்டா. இனிமேதான் இருக்கு. இந்த நந்தன் யாருன்னு நான் அவளுக்கு காட்டுறேன். எதுவ வேணா பண்ணிக்கா, ஆனா என் பேர்லாம் வெளியில வரக்கூடாது. நான் இதுக்கெல்லாம் உடந்தையும் கிடையாது. நீ வை, நான் பாத்துக்கலாம். எவ்வளா இருக்கும், எவ்வளா இருக்கும் இல்ல எவனா இருக்கும் தெரியலையே. யாரா இருந்தாலும் என் அடுத்த டார்கெட் அவதான். எம்படி பெரிய இடமா இருக்கு. ஆமா அத்தை, சுத்தி பார்க்கறதுக்கு 4 நாள் ஆகும் போல எல்லாம் இருக்கு. எம்படி பெரிய இடத்துல இவ்வளவு விளையாட்டெல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்தை கொடுத்தா எங்க இதுகளுக்கெல்லாம் காணும். அதான் சரிதான். கையெல்லாம் கூட இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல. வரமாட்டேன்னு சொல்லிட்டா இல்ல, அவளுக்கு ஆசைதான்ல, வீட்டுல விடல இல்ல. இது வரைக்கும் நந்தனை சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தா, இனிமே வீட்டுல விடல இல்ல. என் வீட்டுல மட்டும் விட்டுருப்பாங்களா? ஆதி வந்ததுனாலதான் என் வீட்லயே விட்டாங்க. இனிமே காலேஜ்ல எல்லாம் டூர் போகும்போது கையல் வருவா. ஏன்னா நந்தன் தான் இல்லையே இப்போ. ஒரே நந்தன் புராணம் தான். உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் கனியெல்லாம் லீவ் நாள் அடிக்கடி ஷாப்பிங்லாம் போவோம். அவ மட்டும் வெளியே எங்கேயுமே வரமாட்டா தெரியுமா? ஏன்? அந்த மெண்டல் கிறுக்கு எங்கேயும் வெளியே விட மாட்டான். என்னமோ அவன் கல்யாணம் பண்ணி கூட வச்சிருக்க மாதிரி நடிச்சிட்டு இருப்பான். நாங்க 2 பேரும் கெஞ்சல்னு கெஞ்சுவோம். எங்க ஏன் அவனை மீறி அவளுக்கு வர தெரியாதா? வருவான். வந்ததுக்கு பிறகு பாவம் அவன் 40 நாள் திட்டு வாங்குவான். அவதான் ஃபோன் பண்றா பாரு. ஃபர்ஸ்ட் ரிங்லயே எடுத்துருவோம்ல, ஸ்பீக்கர்ல போடலாம். ஹலோ அனு, டூர்லாம் நல்லா இருக்கா? எல்லாம் சூப்பரா இருக்கு. நீ இல்லாததான் குறை. நானும் உங்களை எல்லாம் எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? அம்மாடியும் நம்பிட்டோம். நிஜமாதான்ல, வீட்டுல விட்டுருந்தா நானும் உங்க கூட வந்திருப்பேன். என்ன பண்றது, விடாம போயிட்டாங்களே. நல்லா வந்திருப்ப. அப்ப நந்தன் நந்தன், இப்ப அம்மா அப்பான்னு எப்படி எல்லாம் உன்னை கூட்டேன். அடி பாவிகளா, ஸ்பீக்கர்ல போட்டு வருஷ கட்டி இருக்கீங்களா? என்னம்மா, வீட்டுக்கு வந்தாச்சா? வந்துட்டேன். ஒரு சின்ன ப்ராப்ளம், அதான் இப்போ உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல. நீ வேற டூர் போயிருக்க. என்னவா இருந்தாலும் சொல்லு. இன்னைக்கு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு நிக்கும்போது நந்தன் வந்துட்டான். எது நந்தனா? ஆமா கனி. என்ன சொன்னான்னு கேளு. ஏதாவது தொல்லை பண்ணானா இல்ல ஏதாவது தப்பா பேசினானா? அது எதுவுமே இல்ல. ஆனா என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் என்ன கண்ட்ரோல் பண்ணதாவும், அவனை பத்தி என்கிட்ட யாரோ தப்பா சொல்லி தந்திருக்கதாவும் அப்படியே அடிச்சு விட்டுட்டே இருந்தான். இல்ல இல்ல, நான் எதையுமே நம்பல. ரொம்ப திட்டிட்டேன். என்ன ஃபாலோ பண்ணியெல்லாம் வந்தியன்னா உனக்கு தான் பிரச்சனை அப்படி இப்படின்னு திட்டிட்டு வந்துட்டேன். ஆனா எதுக்காக திடீர்னு வந்தான்னு தான் தெரியல. கயல், யாரு உன்கிட்ட அவனை பத்தி தப்பா சொல்லி தந்ததுன்னு ஏதாவது கேட்டானா? நீ ஏதாவது உளர்னியா? அதெல்லாம் உளருவானா ஆதி? அவன் அந்த டாபிக் உள்ளாடி போறதுக்கு முன்னாடி நான் அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டேன். சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கா. எப்படியாவது அது யாருன்னு தெரிஞ்சுக்க தான் பார்ப்பான். எப்படியாவது உன்கிட்ட நல்லவனா பேசி உன் மூலமா தெரிஞ்சுக்கலான்னு தான் இன்னைக்கு வந்திருப்பான். எடி, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லானோ, ஆனா கொஞ்சம் பயமாவே இருக்கு. அவனால ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு. கிறுக்கி, உன் பயம்தான் அவன் ஆயுதம் பாத்துக்கா. பயத்துல உளறி கிளறி வச்சிடாத. சீச்சி, அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். சரி, கொஞ்சம் சேஃபா இருந்துக்கா. சரிடி, அம்மா கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, நான் அப்புறம் கால் பண்றேன். சரில. எதுக்கு ஆதி மறுபடியும் போயிருப்பான்? எல்லாம் அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் போயிருப்பான். வேற அவனுக்கு அவள்கிட்ட என்ன வேலை இருக்கு? இவ்ளோ பேசுனதுக்கு பிறகும் கயல் மனசு மாறலைன்னா கயல் உளர மாட்டா. பாத்துக்கலாம் விடு. வேணுமா வேண்டாமா? எனக்கெல்லாம் தேவையில்ல. நீங்க வாங்கி தர 100 ரூபாய் ஐஸ்கிரீம் கலந்தெல்லாம் நான் இங்க வரல. அப்படியா? ஆமா. அது பிறகு ஏண்டிமா ஐஸ்கிரீம் வேணுமான்னு கேட்ட உடனே பின்னாடியே வந்த? எங்கேயாவது தொங்க போறதா நினைச்சு கவுந்து விழுந்துட கூடாதுல்ல, அதான். அப்போ வேண்டாம், அப்படிதானே? தேவை இல்லைங்கிறேன். இங்க கூட்டு வந்து தலைக்கில தொங்க விட்டு என்ன க்ளோஸ் பண்ண பாக்குறதானே உங்க பிளானே? யாரு, உன்னையா? ஆமா. என்ன க்ளோஸ் பண்ணிட்டு வேற பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு ஆகா ஓகான்னு வாழ்ந்துடலாம் நினைச்சீங்களோ? எனக்கு ஏதாவது ஆயிருந்தா கூட பியாயா வந்து உங்க வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு நின்று இருப்பேன். இப்ப மட்டும் என்ன வாழுதான்? இம்ம தள்ளி நின்னு சத்தம் போடுமா. நானே ஒரு ஹார்ட் பேஷியன்ட். எங்க போனாலும் உனக்காக தேடி வருது பத்தியா?
இப்ப வேணுமா வேண்டாமா? வேண்டாம்னா சொல்லு, வேற ஏதாவது பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கேன். யாரையாவது பாத்துருவீங்களா என்ன மீறி? ஆமா, நான் வேற உன்னை க்ளோஸ் பண்ண பார்த்துட்டு வேற பிள்ளைய கல்யாணம் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேன். இது ஒரே தொல்லை, நச நசான்னு. அப்படியா? வீட்டுக்கு வாங்க, சோத்துல விஷத்தை வச்சு தரேன்னா. அண்ணே 5 கோன் ஐஸ்கிரீம் கொடுங்க. ஒரு பட்டர் ஸ்காட்ச். வேண்டாண்ணா. ஏதாவது வாங்கி தருவீங்க? என் வயிற்றுக்குள்ள எல்லாம் போகுது. கோவமா இருந்த மாதிரி இருந்து. கோவமா வயிற்றுக்குள்ள போகுதோ சந்தோஷமா வயிற்றுக்குள்ள போகுதோ, என் வயிற்றுக்குள்ள தானே போகுது. அப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி தான் போனோம். ஷபா, அங்க பாரு 2 பிள்ளைகள் இருக்கு. கனியா அனுபவம் வேணுமான்னு கேட்டு போறேன். எதுக்கு? நான் சத்தம் போட்டு கேட்டு இந்த ஆளுக்கு இதையும் வெடிக்கிறதுக்கா? அதுவும் சரிதான். கனி, ஐஸ்கிரீம் வேணுமா? இல்ல வேண்டாம். அனு உனக்குமா? ஆனா எனக்கு வேணாம். வா, வந்து என்ன வேணும்னு சொல்லு. வரேன். பை. ஆனா நீ இருக்க பத்தியா? நமக்கு ஐஸ்கிரீம் தான் முக்கியம். நானே கையில பத்தி சின்சியரா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு கூலா வந்து கையில பத்தி யோசிக்கேன். எந்தாலையும் போ. ஹலோ, ம். உனக்கு வேணும்னா போக வேண்டியதானே? ஏற்கனவே தொண்டை ஒரு மாதிரி இருக்கு. செமஸ்டர் வேற வரப்போகுது. ஓகோ. நாள முடியும். நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எப்ப பார்த்தாலும் நம்ம கனி அந்த பையில கூட என்னத்தை தான் பேசுவாளா இருக்கும். என்ன யாருன்னு என்னை கண்டுபிடிச்சே ஆகணும். வசந்தி அக்காலையும் கூட்டு போவோம். வேண்டானால வசந்தி அக்கா வருத்தப்படுவாவெல்லாம் விடக்கூடாது இல்லவ. ஆரம்பத்திலேயே கொஞ்சம் கண்டிச்சு வைக்கணும். சரி பின்ன வாங்க போய் சொல்லுவோம். வசந்தி அக்கா, என்ன நாள் முடி ஒருக்க இங்க வாங்கலாம். ஏன்னு சொல்லு. எக்க ஒரு முக்கியமான விஷயம் வாங்க இருக்கா. என்ன? இதுல தானே இருந்தேன். அதுல வந்து பேச முடியாதா? ஏக்கா நாங்க சொல்லன்னு தப்பா நினைக்காதுங்க. ஒரு நாள் இந்த அனிதா இருக்கா, நம்ம கனி ஒரு பையனு கூட பைக்ல வந்து இறங்கினான்லாம் சொல்லிட்டு இருந்தா. பைக்ல இறங்கினானா? ஆமா, நேரம் இருக்கிற நேரமா வந்து இறங்கினாலாம். ஒன்னில் பிரியா வீட்டுக்காரரா இருக்கான். போன வாரத்துல ஒரு நாள் அந்த ஆதி தம்பி கூட பைக்ல வந்ததா சொன்னான். மழை வேற வந்து பஸ்ஸையும் காணல, அதான் பைக்ல வந்துட்டேன். யாராவது பார்த்தா ஏதாவது தப்பா சொல்லுவாவேன்னு பஸ் ஸ்டாப்லயே இறங்கிட்டாளாம். ஏக்கா உங்கள்கிட்ட அதை சொல்லிட்டாளா? இவ்வளவு கிடந்து குதிச்சுக்கிட்டு கிடக்காளுவா. ஊரு 1000 சொல்லிக்கிட்டெல்லாம் என் பிள்ளை நான் சந்தேகப்பட முடியுமா? ஏக்கா நான் சொல்லேன்னு கோவப்படாதுங்க. கனியும் என் பிள்ளை மாதிரி தான். பிள்ளைகள் என்ன பண்ணது யாது பண்ணதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம பொறுப்பும் கூட தான். எப்பவும் பேசிக்கிட்டே இருக்காவ. என்ன பேசியாவன்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்லது தானே. நீங்க கோவப்படுறதுக்கு நான் சொல்லல. பொம்பளை பிள்ளைக்கு வாழ்க்கை நான் அதுல இருந்து தான் பேசிக்கிட்டே இருக்காவ. என்ன பேசியாவன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்லது தானே. இப்ப என்ன என் பிள்ளை என்ன பேசியான்னு உங்களுக்கு தெரியணும், அப்படிதானே? ஏக்கா உங்களுக்கு கோவமே வரலையா? அவளை நான் நல்லா தான் வளர்த்துருக்கேன். அவ வாழ்க்கையில என்ன முக்கியமான முடிவுனாலும் என்கிட்ட சொல்லாம எடுக்க மாட்டா. இவங்களுக்கும் எனக்கும் அப்புறமா கனி மேல நல்ல பாசம் வச்சிருக்கிறது பிரியா வீட்டுக்காரரு. எல்லா விஷயமும் இங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தங்க கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவா. அப்படி இருக்க பிள்ளை எந்த நேரமும் தப்பு எதுவும் செஞ்சிடாது. இப்ப என்ன அது என்ன பேசிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே. சரி வாங்க போய் பாப்போம். ஆனா ஒண்ணு நாள் முடி, என் கனி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏக்க உங்களை வருத்தப்பட வைக்கணும் நான் சொல்லல. எனக்கும் புரியுது உன் பிள்ளை மாதிரி தான் நினைச்சு நீ பேசிக்கிட்டு இருக்க. என் பிள்ளை எங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியணும். அதுக்காண்டி வாரேன். ஏதோ ஒண்ணு அவ வாழ்க்கை நல்லா இருந்தா போதும். சரி வாங்க அப்பனா.